இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? நீயா நான் அந்த லேட்டஸ்ட் வீடியோட ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கல்யாணம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எதுக்காக நம்ம சண்டை போடுறோங்கிறதே தெரியாது. சண்டை கோழி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் இரண்டு பக்கம் வந்திருக்காங்க. ஏன் இந்த சண்டை வருது அப்படின்னு அவங்களே அவங்களை எக்ஸாமின் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஒரு எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் மாதிரி. பட் இது நாங்க ஒரு அவார்ட் ஷோ மாதிரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அப்படியெல்லாம் ஒரு ஆள் சண்டை போடவே முடியாது. இந்த விஷயத்துல நானே மிரண்டு போயிடுவேன். அப்படின்னு நீங்க நினைக்கிறத சொல்லி அந்த அவார்டு நீங்க கொடுக்கலாம். நான் பண்ணாம அதை விட வரேன்னா எனக்கு ஒரு சின்ன சண்டை லைட்டா போயிட்டே இருக்கும். கிச்சன்ல இருந்து பேசிட்டே இருப்பாங்க, எனக்கு கேட்காது. நான் கூப்பிட்டு எதுவா இருந்தாலும் இப்ப சொல்லு. சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுப்பேன். அந்த டைம் ஒண்ணுமே வாயில இருந்து அந்த வார்த்தையே வராது. சரி, ஓகே, அப்போ வேலைக்கு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்கும். ஆனா சொல்ற வார்த்தை மட்டும் கேட்காது. அப்படி ஒரு வியாதி உனக்கு? அதாவது சண்டை இதுக்கு தானே தெரியாது, ஆனா அந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கும். சொல்யூஷன் கொடுக்க முடியாது. சார், தெரிஞ்சா தானே சார் சொல்லுன்னு கொடுக்கலாம். கையில நடுங்குதா? அவார்டு கொடுக்குறதா? நீங்க இப்ப என்ன அதானே சொல்றாங்க. குடுக்குறாரு சார். கண்டிப்பா ஷோ வந்த பிறகு பாப்பேன். இங்க பாரு கோணையா வச்சிருக்கேன், நேரா வைக்க வேண்டியதுதானே கேட்பேன். இது மட்டும் குறைச்சமே இல்ல, குறைச்சமே இல்ல. சார், கடைசி சண்டையா தான் சார் நிப்பேன் நான் பக்கத்துல. அத சொன்னாதான் என்னென்ன சொல்லக்கூடாது, அவரா தெரிஞ்சுக்கணும். எப்படி சிக்கிரிக்க பாக்கியா? சார், எனக்கு இதுவே பாதி பிரச்சனை சார். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம தனியா மூளை தேவைப்படுதுங்க சார். சரி, ஓகே, உங்க புலம்பி முடிச்சுட்டாங்க. ரைட்டு, பேசட்டும். நீங்க மட்டும் போயிட வேண்டியது தானே? முடியாதுங்க. முடியாதுங்க. பின்னாடி நின்று யாரோ பேசுற மாதிரி கேக்குதுங்க சார். அது ஒரு மனசாட்சி மாதிரி பின்னாடி ஏதோ சொல்லிட்டே இருக்க மாதிரி. பேய் படத்தான் கேட்கல அந்த மாதிரி. இப்ப நம்ம 2 பேத்துக்குள்ள சண்டைனா வெளியில வந்து கொஞ்சம் நம்ம ஹாப்பியா இருக்கணும். அவங்க அம்மா அப்பா முன்னாடியும் அப்படியே அமைதியா பாவமா மூஞ்சி வச்சுக்குவாங்க. ஓஹோ, சண்டை போட்டாலும் அவங்க முன்னாடி நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். பாவமா தான் உட்கார்ந்துருப்பாங்க. திருப்பி சண்டை போட்டா நம்ம சண்டை போடலாம். ஏதாவது சொன்னோம்னா திருப்பி சண்டையும் போட மாட்டாங்க. அப்படியே பாவமா எல்லாமே திட்டு வாங்கிக்கிறோம். அப்ப நமக்கே ஐயோ பாவமா இருக்கு, இந்த பொண்ணு இந்த பிள்ளைய போய் எப்படி திட்டுறது அப்படின்னு நமக்கு தோணும். அவ்வளவுக்கு கிரைண்ட். நீங்க தான் அவார்டு கொடுக்கணும். கொடுங்க அவருக்கு. தப்பு இருந்துச்சுன்னா நான் உடனே சொல்லிடுவேன், இது என் மேலதான் தப்பு அப்படின்னு. அது அவளுக்கு புரியாத பட்சத்துல நான் சைலண்ட் ஆயிடுவேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவருக்கு எனக்கும் சண்டை நடந்துட்டு நான் ஆபீஸ் போகும்போது நான் ஃபோன் பண்ணனா, ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், வண்டி எடுத்து எங்க விட்டா நீ என்ன பண்ணுவேன்? அப்படியே எத்தனை தர தனியா ஓடி போறேன். ஏடா அம்மா பாத்தீங்க ஓவரா பாத்தீங்க. ஆபீஸ் போயிட்டதுக்கு அப்புறம் நான் கால் பண்ணனா, ஆபீஸ் இப்பதானே வந்திருக்கேன், அடுத்த ஃபோன் பண்ணுவியா நீ? அகைன் கால் பண்ணி நான் என்ன பிரச்சனைன்னு நான் மறந்துடுவேன். ஒரு வாட்டி கால் பண்ணா ஓகே, அகைன் கால் வரும்போதே தெரிஞ்சுது நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை பண்ண போறாங்க நம்ம கிட்ட அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டே வந்து போனை கட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒர்க்ல இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலே பண்ணி கால் பண்ணுவாங்க. அப்பயும் நம்ம கட் பண்ணிட்டே இருக்கணும். நாட்டு ரிஜபிள்னு வருதுனே. லாஸ்ட் கால் என்ன பண்ணோம், நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம என்ன பண்ற, சாப்பிட்டியாமா, ஒரே வேலைமா. இது உண்மையா ஒரு டாக்டர் எடுத்து தகுதியான டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பிங்க. கண்டிப்பா தரலாம் சார். சரி, வேலைக்கு போற மனுஷனை போன் பண்ணிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? சார், அட்டெண்ட் பண்ணி சொல்லிட்டா நான் அமைதியாயிடுவேன் சார். நானு எடுத்து பேசுனீங்கன்னா போனை வைக்க கூடாது. எப்படி கோர்த்துடுது பாரு. ஓஹோ, சொல்யூஷன் சொல்லனா எனக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். எனக்கு வேற அல்ல, இதுதான் ஆப்ஷன். உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா உனக்கு தவறு அடிச்சிடல. சண்டை நடக்கும் போது நம்மள அடிச்சிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. அழுதுறீங்க. அவர் வந்து அடிக்க போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் வேணுனே கத்த ஆரம்பிச்சிருவேன். ஐயோ அம்மா இங்க பாருங்க அடிக்க. ஐயோ நான் ஐயா வீட்லயே கத்துறாளேன்ட்டு அப்போ நான் 2 அடி எக்ஸ்ட்ரா அடிச்சுவேன். பசங்க எல்லாம் வந்துருவாங்க. பசங்க வந்து என்னடா நினைக்க சொல்றீங்க? அடிச்சு முடிய அழுகுறீங்க. அவங்க கில்ட் ஆகணும். நம்ம பண்ணுமா இல்ல அவ பண்ணாலா புரிய குழப்ப ஸ்டேஜ்லயே வச்சிருக்கணும். அதுதான் சார். அடிக்கிற ஸ்டேஜ் தான். ரிசர்ச் பண்றீங்களா அதை பத்தி? எதுவும் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க டாக்டரேட்டே கொடுக்கலாம் உங்களுக்கு. ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா.
நல்லா வாங்குற பழி. நான் இந்த இடத்துல கூட சண்டை போட்டிருக்கோம். ட்ரெஸ் கடையில் சண்டை வரும் சார். எதுக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு கார்ட்டூன் பிடிக்குமா சார், அதுக்கு டாம் அண்ட் ஜெரி ட்ரெஸ் வேணுமா சார். அதுக்கு எங்க போவாங்க? புரியல, உங்க பொண்ணு சொல்றாப்ல சார் என் ஒய்ஃப் சொல்கிறாங்க சார். உங்க ஒய்ஃப் அவங்க கார்ட்டூனில் வரா சார். அவங்க ஐயே கிரேஸ் தான் சார். சரி, ஆனா கடையில இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு எதுக்கு சண்டை போடுறீங்க? சார் தேடி கொடுக்கணும்லங்க சார் எனக்கு. சார் இதுல அவங்க பொண்ணு கிட்ட பண்றாங்கலங்க சார். தெரிஞ்சிருக்கோ. ஓஹோ, உங்க மகளோட போட்டி போடுறீங்க. அது குழந்தைங்களுக்கு இருக்கும். அவர் ஆசைப்பட்டதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன் சார். அவர் என்ன ஆசைப்பட்டாரு? டிஷர்ட் நிறைய ஃபேன்சியா ஆசைப்படுவாருங்க சார். ஓகே, அதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் ஆசைப்பட்டதை அவர் வாங்கி கொடுக்கணும்ல. நான் ப்ளே ஸ்டேஷன் கேட்டிருக்கேன் சார். ப்ளே ஸ்டேஷன் கேட்டது நான் விளையாண்டு கெட்டு போயிடுவேனா வேலை செய்ய மாட்டேனா சார், அது வாங்கி தர மாட்டாங்க. கையில வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். யோ என்னையா இது? இல்ல, நான் என்ன கேட்குறேன், நீங்க 2 பேருமே திருந்துங்கிறேன். இப்ப தனியா திருந்துறது முடியாது, நீங்க ஃபேமிலியாவே திருந்தணும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லி இப்ப எனக்கு அந்த குழந்தைய நினைச்சா கவலையா இருக்கு. குழந்தைக்கு என்ன வயசு சார் 3 வயசு சார். அந்த பிள்ளை உங்கள்ட்ட என்னதான் கேட்கும்? இவங்களே எல்லாத்தையும் விளாண்டுருவாங்க போல. அம்மா அப்பாக்கள் குழந்தையா இருக்கிறதுனால குழந்தைகளா இருக்க முடியல. நீங்களே குழந்தையா இருக்கீங்க. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. தேட்டரில் சார். என்ன தேட்டர்ல என்ன சண்டை? என்னென்ன போற வழியில டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன? சரி, நீ ஏன் இங்க டிக்கெட் புக் பண்ண? நீ இங்க புக் பண்ணதுனால இப்ப எல்லாருக்கும் நான் வழி விட வேண்டியதா இருக்கு. நான் எப்ப படத்தை பாக்குறது? உட்கார இடத்துல அவங்கள தாண்டி போவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? கேன்சல் பண்ணிடுறேன். மறுபடியும் வேற டிக்கெட் புக் பண்ணி கூட்டு போறேன்னா அதெல்லாம் இல்ல. நான் இன்னைக்கு இந்த படம் இந்த ஷோ இப்பதான் ஐயோ கொஞ்சம் சைக்கோவா போல. கொஞ்சம் இல்ல, ஒரு 2 ஃபுல் நிமிஷம் சைக்கிள். தான் சார், ரொம்பலாம் கிடையாது சார். ஒரு 2 பேர் போனாங்க அவ்வளவுதான். 2 பேர் தான் போனாங்களா? அவங்க ஏன் கிராஷ் பண்ணணும் இப்போ? அப்புறம் என்ன, அவங்க கிரெயினை தாண்டியா வருவாங்க? சண்டை போடுறாங்களா? ஆமா சார். எவ்வளவு பேர் அப்படி போயிருவாங்க? ஒரு 4-5 பேர். அவ்வளவுதான். நான் ஏத்துக்க மாட்டேன். இதுதான் ஒரு சீன் எல்லாமே எனக்கு கட் ஆகுதுல சார். பேஸ் தானே சார். நான் உட்கார்ந்துட்டு சரி, இப்ப நீங்க சண்டை போடுறதுல எத்தனை சீன் கட்டாச்சு? உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட மாப்பிள்ள படமே பாதி படம் சார். அவர்கிட்ட சண்டை போடும்பொழுது சீன் போனது பிரச்சனை இல்ல. அது பிரச்சனை இல்லைன்னா Actually, பிரச்சனை நான் இல்லையா? சண்டை போடுறேன். பாதி படம் போயிருச்சாங்க. அப்புறம் எதுக்கு போனீங்க? நீங்க ஆக்சுவலா தப்பு அவர் மேல. இதுக்கப்புறம் அத அவர் மேலயா? சார். இது வந்து படம் வந்து எத்தனை நாள் கழிச்சு போனீங்க? சார் செகண்ட் ஷோ சார். ரொம்ப கூட்டம் இருக்கதானே செய்யும். பிரெக்னண்டா இருக்க நேரத்துல நீ இதெல்லாம் கவனிச்சிருக்கணுமா இல்லையா? correct sir, exact sir. சொன்னாங்க சார். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அது சொல்லுவாங்க சார். அது எப்படிமா? ஆக்சுவலா வந்து சார் போலாம் சார். இன்னும் சொல்ல போனா நான் இப்ப இப்படி யோசிப்போம். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எனக்கு என்னமோ அந்த பையன் தெரிஞ்சுதாங்க போட்டாப்லன்னு. ஆமா சார், போற வழியில மட்டும் தான் காலை நீட்டி உட்கார முடியும். ரெண்டாவது ஏதாவது பிரச்சனை டக்குன்னு இறங்கி எழுந்து போயிட்டு ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? யார் எடுப்பா? 7 மந்த்ஸ்ல இருக்க ஒரு பொண்ணை கூட்டு போறப்ப அவருடைய புரிதலுக்கு உட்பட்டு அவர் சரியா தானே செஞ்சிருக்காரு. கரெக்ட் சார். அவர் பண்ணது அதெல்லாம் சார். ஆனா எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு கம்ஃபர்டபுளா இல்ல சார். என்னடா ம், அவன் இன்னும் திருந்தல மாமா. வாய்ப்பே கம்ஃபர்டபுளா இல்லைங்க. இவ்வளவு செஞ்ச ஒருத்தனுடைய கன்சர்னை பத்தியே யோசிக்காம கத்திருக்கீங்களே. அந்த நேரத்துல எனக்கு அது எதுவுமே தெரியல சார். ஐயய்யா ஒத்துக்கவே மாட்டாங்க போல நீ இருக்கு. சொல்லிருக்கலாமே, நீ கால் நீட்டுறதுக்கு சௌரியமா தாமா இங்க புக் பண்ண. உங்களை பேச விட மாட்டாங்க சார். அதுதான் சார் பிரச்சனையே. இதெல்லாம் ஒரு பொழப்பா? தியேட்டர்ல ஒரு ஒய்ஃப் கிட்ட இன்னைக்கு தான் படம் பார்க்கணுமா, மாசமா இருக்கேல அப்படின்னு உங்ககிட்ட சத்தம் போட்டிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எழுந்து போயிட்டோம் சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நீனே எனக்கு உன்னை கட்டி பிடிச்ச அழனும் போல இருக்கு. நான் வரேன். ஓ, இவருதானா? இது சரிப்பட்டு வராது. எப்படி பாடி வாழ்ற இவங்க கூட இருக்காங்க. என்னன்னா உண்மையா சொல்றேன். அதாவது நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன்னு சொல்லணும்னு நினைச்சேன். சுத்த தங்கடா நீ. தங்கம். எக்ஸ்கியூஸ் மீ. சண்டை போடும்போது எனக்கு அந்த முகம் தெரிகிறது. இப்போ நார்மலா நானே ஃபோன் பண்ணி சொன்னா கூட எங்க அம்மா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்னு என்ன கேட்பாங்க. நானே அதான் கேட்பேன். அவங்களுக்கு ஆனா சண்டை போடும்பொழுது ஃபர்ஸ்ட் கையை தான் வாங்குவாரு. அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டேன் சார். அப்படியே அடிக்க மாட்டாரு, ஆனா கை ஒரு வாங்குவாரு. வாட்டி வந்து ஒரு சண்டை நடந்துச்சு, அடிச்சிட்டாங்க. சும்மா அதனால கை. சத்தியமும் பண்ணி அடிச்சு அதுக்கப்புறம் வந்து அடிக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா அந்த கை வாங்கினாலே அந்த அடி ஞாபகம் வந்துடும். ஓஹோ, அதனால இப்படியே பேசியே கொள்றது அதிகமா போல. கத்துவாங்க சார். சண்டை வந்து அதிகமா போட ஆரம்பிச்சிருவாங்க. வந்து நம்ம அடிக்க மாட்டோம், சும்மா வந்து பயம் தான் முடுத்துவோம். அடிச்சிருவேன். என்ன பறக்கான அது?
என்ன பழக்கம் இது? ஒரு அதிகாரி உங்ககிட்ட வந்து வேணும்னே வெயிட் பண்ண வைக்கிறாரு. அடிச்சு ஒட்டாச்சு பண்ணும் போல் இருக்கு, பக்கத்துல இருக்க பொருளை எடுத்துன்னு தோணுது. நீங்க வெளில கை வாங்கிருக்கீங்களா? எல்லாம் டெக்னாலஜி. ஆனா கை வாங்குற அளவுக்கான நெருக்கடிகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா? அங்கெல்லாம் கை வாங்காத நீங்க ஏன் மனைவிட்ட மட்டும் கை வாங்குறீங்க? வெளியெல்லாம் காட்ட முடியாது சார். வேலை முக்கியம். நம்ம கை ஓங்கிட்டா நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதான். இங்க அப்படி இல்ல சார். இட்ஸ் a ஸ்டேட்மெண்ட். அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். சார் அப்படி இல்லை சார், நம்மளால சுச்சுவேஷன் ஹேண்டிலே பண்ண முடியல சார். அவங்க அப்ப வெளியில எப்படி இந்த கோபத்தை எல்லாம் ஹேண்டில் பண்றீங்க? சைலண்டாக தான் சார் இருப்போம். அப்ப ஹேண்டில் பண்ண முடியுதுல? பண்ண முடியுது. அப்ப அங்க ஹேண்டில் பண்ண முடியற உங்களால ஏன் இங்க ஹேண்டில் பண்ண முடியல? என்ன நம்ம பேசுறோம்? ஏதாவது பேசுறா? அவங்க தான் நம்ம லைஃப், என்ன அடிச்சாலும் கொண்டாலும் நம்ம கிட்ட தானே இருக்க போறாங்க அப்படின்னும். அது வந்து உரிமையா மிஸ்யூஸா? மிஸ்யூஸ் தான். அப்புறம் சோலி முடிச்சு. மக்களே வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. நல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு சைடு பார்த்தா பயங்கர ரொம்ப டூ மச்சாவும் இருக்கு அது சண்டை போடுறது. அது காரணமே இல்லாம சண்டை போடுறாங்க, ஏன்னு தான் தெரியல. ஆமா ஆமா, சண்டை போடுவாங்கதான், அப்பயே பேசிக்கிறது நல்லது. ஆனா இவரு கை உன்னை பத்தி சொல்லு. அதாவது இவங்களும் அந்த லிஸ்ட்ல வரவங்க தான். என்ன கொஞ்சம் அதாவது இப்ப நான் ஏதாவது ஒரு செம்போ பாத்திரமோ ஏதாவது இப்ப நான் தள்ளி விட்டேன்னா இவங்க வந்து சொல்லுவாங்க, இதே நான் தள்ளி விட்டுருந்தா நீ இப்படி பேசல, நான் தள்ளி விட்டு இதையே தூக்கிட்டு வருவாங்க. ஆனா நான் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டேன். அதாவது இவங்க வாண்டடா தள்ளி விட்டாலுமே நான் சரி பரவாயில்ல விடு, விழுந்துருச்சு. நீ சொல்லுவ அப்படி? அதான் சொல்றேன்ல, வீடியோ எடுத்து காட்டணும். அதான் நான் பண்ணா மட்டும் உங்களுக்கு பெரிய தப்பு, இவங்க பண்ணா நான் கேட்க கூட கூடாதும்பாங்க. கேட்டாலே நீ அப்படி இப்படி திட்டுற அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சண்டை போட்டா வந்து வெளியில யார்ட்டையும் காட்ட தேவையில்ல. அந்த மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிற லிஸ்ட்ல கொஞ்சம் இல்ல நிறைய அதாவது இப்போ சண்டை போட்டாங்கன்னா உம்முன்னு இல்ல, அது இப்போ நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே போகும்போது அது பெருசா ஆயிரும். சண்டை பெருசா ஆச்சுன்னா இப்போ திரும்பி பேசவே கஷ்டமா இருக்கும். அது பேசாமே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த சண்டை ஆறி போயிடும். அதுக்கப்புறம் நார்மலா ஆயிரும். அப்படித்தான் நான் இருக்கேன் தவிர சண்டை போடுவேன். நானும் கத்திட்டு இருப்பேன் அமைதியா அவங்க வேலையை. அதான் எனக்கு அது சண்டை போட்டாலே அந்த நிம்மதி போனாலே ஒரு மாதிரி அன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது தூக்கமும் வராது, அதையே நினைச்சு பைத்தியம் முடிக்கிற மாதிரியே இருக்கும். அது எதுக்கு சண்டையை போட்டு நம்ம ஏன் கஷ்டப்பட்டு ஜாலியா இருந்தோமா? நானே கத்து எதுக்குடா கத்துணும்னு எனக்கே மறந்து போற அளவுக்கு சண்டை. ஆனா எல்லா வீட்லயும் இருக்கு. ஆனா இவங்க சொல்றதுலாம் ரொம்ப டூ மச்சா தான் இருக்கு. அந்த டிக்கெட் புக் பண்ணி 2 பேர் கிராஸ், இது என்ன அப்புறம் தியேட்டருக்கே நீங்க போக கூடாது, வீட்லயே உட்காந்து பார்க்க வேண்டியதான் படத்தை உட்காந்து. அந்த அளவுக்கு மோசமா சண்டை போடுறதுலாம். அதே மாதிரி அடிக்கிறதும் தப்பான விஷயம் தான். அது சொல்ற மாதிரிதான். அதாவது வீட்டுல இருக்கவங்கள அடிக்கிறோம்னா ஏன் வெளியில இருக்கவங்க போய் யாராவது ஏதாவது திட்டிட்டு போவோம். ரோட்லயே பைக்ல போறவன் கெட்டாவத்தை போட்டு திட்டுவான், அவனை போய் சண்டை போட்டு இது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அவங்கள அசால்ட்டா விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இதே வீட்டுக்குள்ள ஏதாவது பேசிட்டா உடனே பெரிய சண்டை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ஏன் அப்படிதான் தெரியல. சில பேர் அப்படிதான் இருக்காங்க. வீட்டுல மட்டும்தான் அடி பயங்கரமா காட்டிக்கிறாங்க, வெளியில எல்லாரும் இந்த மாதிரி வீசாதான் இருக்காங்க. போன்ல நான் சண்டைலாம் போட மாட்டேன். ஆனா போன் எடுக்கலன்னா ஐயோ என்ன ஏதுன்னு நமக்கு அந்த ஒரு பதட்டம் இருக்கும். நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவேன், நான் வந்து வீட்டுக்கு வந்து சொல்றேன்னா கேட்க மாட்டாங்க, கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது சொல்ற வரைக்கும் உசுர வாங்குவாங்க. இல்ல வீட்டுக்கு வந்துருவேன், நான் வீட்டுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு எப்படி இருக்கும்? அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன சொல்லணும் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா, ஏதாவது கீழே விட்டுட்டியா, நமக்கு அப்படி ஒரு பயத்துல அதான் போன் பண்ணி இப்போ ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன், வந்ததுக்கப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு போன் எடுக்கலன்னா அவ்வளவுதான். நான் ஐயோ எதுக்கு போன் எடுக்கலன்னு கால் பண்ணிட்டேன். இன்னொருத்தவங்க இந்த இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, டாமஞ்சேரி ட்ரெஸ், அது ஆன்லைன்ல போட்டு ஆர்டர் போட வேண்டியது. அவங்க பிளே ஸ்டேஷன். ஆனா அது ஆசைப்படலாம், அது ஓகே தான். டாமஞ்சேரி ட்ரெஸ்னா எப்படி? அதே மாதிரி டாமஞ்சேரி மாதிரி கை காலு, அதான் எனக்கு புரியல. ட்ரெஸ்னா கூட இந்த ரெட் எல்லோ இல்ல, இது எப்படி டாமஞ்சேரினா அந்த டிசைனா வரதா இல்ல ஒரிஜினலா டாமஞ்சேரியா எனக்கு புரியல. போட்டு நிப்பாங்க அப்படியே. அதுவா எனக்கு அதான் புரியல, அது என்ன ட்ரெஸ்ன்னு தான் புரியல. மோஸ்ட்லி பசங்க வந்து பெருசாலாம் ஆசைப்பட மாட்டாங்க, அந்த பிளே ஸ்டேஷன்லாம் ஆசைப்படுவாங்க. ஏன்னா இவங்களும் அந்த இதெல்லாம் ஆசைப்படுவாங்க, மத்த எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும்.
ஆமா அது ஜாலியா விளையாண்டு போயிடலாம். எப்படி இருக்காங்க இதுக்கு பசங்க மத்ததெல்லாம் எல்லாம் இப்படி? நம்ம தான் இதுக்கு புடவை அது அதுன்னு நம்ம ஜுவல்ஸ்ன்னு இது பண்றோம். பசங்க மோஸ்ட்லி லைக் பண்ண மாட்டாங்க. ஜுவல்ஸ் மட்டுமா டப்பாவும் தான். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்